பலாத்காரம் செய்யப்பட்ட 35 வயது பெண்ணை பார்த்து இவளை போன்ற வயதான பெண்ணை யார் கற்பழிப்பார்கள் என்று அலட்சியப்படுத்திய போலீஸ் அதிகாரி மீது வழக்கு பாய்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் மாவட்டம் தியோரியா அருகிலுள்ள பங்கதா கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ் பிரசாத். ஊரில் ஹோலி கொண்டாட்டம் களை கட்டியிருந்த வேளையில் இயற்கை உபாதை கழிக்க வயலுக்கு சென்ற ரமேஷின் மனைவியை சந்தோஷ் சங் என்பவர் பலாத்காரம் செய்துவிட்டார். புகார் கொடுப்பதற்காக மனைவியுடன் வந்த ரமேஷை உதவி போலீஸ் சூப்பரண்ட் கேஷவ் சந்த் கோஸ்வாமி விசாரித்தார். பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணுக்கு என்ன வயது, எத்தனை குழந்தைகள் என்று கேட்டார். மனைவிக்கு 35 வயது, 4 குழந்தைகள் இருக்கின்றன என்று ரமேஷ் கூறியதும் அந்த ஏஎஸ்பி இவளைப் போன்ற வயதான பெண்களை யார் கற்பழிப்பார்கள் என்று அலட்சியமாக கூறி வழக்கு பதிவு செய்ய மறுத்தார். अभी हम जांच करा लेते हैं, कोई झगड़ा होगा तो गांव का किसी प्रकार के इनका आपस में विवाद है। अच्छा, तो ये तो इनके कई बच्चे होंगे। कितने बच्चे हैं? कितने? 4 बच्चे। सबसे बड़े बच्चे की उम्र कितनी है? वो लगभग 17-18 साल की हो। कितने साल का बच्चा? 14। इतनी पुरानी औरत को कौन बलात्कार करेगा? क्यों? போலீஸ் அதிகாரி கேஷவ் சந்தின் அலட்சிய விசாரணையை படம் பிடித்திருந்த உள்ளூர் டிவி சேனல் அப்படியே ஒளிபரப்பு செய்துவிட ரமேஷின் மனைவிக்கு ஆதரவாக கிராமமே கொந்தளித்தது. அதோடு மகளிர் அமைப்புகளும் கைகோர்க்க இலாகா பூர்வ விசாரணை துவங்கப்பட்டுள்ளது. 2 நாளில் விளக்கம் அளிக்க வேண்டுமென மாநில டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். அதோடு அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரி கேஷவ் சந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பலாத்காரம் செய்யப்படும் பெண்களின் புகார்களை ஏற்க மறுக்கும் போலீசாருக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனை வழங்கும் கிரிமினல் சட்டத்திருத்த மசோதா பார்லிமென்டில் 2 தினங்களுக்கு முன்புதான் நிறைவேறியது என்பது குறிப்பிடத்தக்கது.